சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இப்போ எல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களுக்கு போனீங்கன்னா மிட்டாய்களுக்குன்னே தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது. சாக்லேட்டுகளுக்கு உள்ளே போனீங்கன்னா விதவிதமாக சாக்லேட். அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது, சாக்லேட்டே கிடையாது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஆரஞ்சு மிட்டாயின்னு ஒரு மிட்டாய் இருக்கும். ஒரு 5 பைசா கொடுத்தா கை நிறைய அள்ளி கொடுப்பாங்க. கை நிறைய ஆரஞ்சு மிட்டாய். ஆரஞ்சு மிட்டாயின்னா ஆரஞ்சு பழத்தை உரிச்சா உள்ள சொலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கும், சிலது மஞ்சள் கலரில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அப்படி கை நிறைய 5 பைசாவுக்கு வாங்கிக்கிட்டு அதில் ஒரு ஆரஞ்சு மிட்டாய் வாயில் போட்டோம்னு வச்சுங்களேன், அது கரையிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த இனிப்பு இருக்குல்ல, அந்த மிட்டாயோட இனிப்பு அது போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அப்படி ஒரு மிட்டாய் அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்புறம் சூட மிட்டாயின்னு ஒன்று இருக்கும். தேன் மிட்டாயின்னு ஒன்று வித்தியாசமான ஒரு தேன் மிட்டாய். வெளியே உருண்டையாக இருக்கும், உள்ளே பிச்சு போட்டிங்கன்னா உள்ளே ஒரு தேன் இருக்க மாதிரி, ஒரு தேன் துளி இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கரை பாகு அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. எப்படி இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கல்கோனா மிட்டாய், கடலை மிட்டாய், அது இதுன்னு நிறைய மிட்டாய் அந்த காலத்தில். எல்லாம் உடம்புக்கு தொந்தரவு பண்ணாத மிட்டாய்கள் அந்த காலத்தில். ஜவ்வு மிட்டாயின்னு ஒன்று இருக்குது. அது மாவுலேயே செஞ்சு இழுத்து ஒரு மூங்கி களையில் அப்படியே மேலே சுற்றிருப்பார். அதுக்கு மேலே ஒரு பொம்மையை உட்கார வச்சு அந்த மூங்கியில் மேலே இருக்க ஓட்டை, கீழே இருக்கிற மூட்டையில் ஒரு 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 விசையை வச்சு கால்லேயே அழுத்த அந்த பொம்மை கைதட்டுற மாதிரி கேட்கும். இவர் வாயில் வீப்பி வச்சு ஊதுவார். பீ பீ பீன்னு ஊத அந்த பொம்மை கைதட்டும். அந்த மிட்டாய் விற்பார், ஜவு மிட்டாய். அதில் 5 பைசா கொடுத்தோம்னா ஒரு ஜவு அப்படி இழுத்து கையில் ஒரு வாட்ச் மாதிரி கட்டி விட்டுருவார். கோடு கோடாக இருக்கும், அப்படி கட்டி விட்டு ரவுண்டு வேறு வச்சு விட்டுருவார். அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். எத்தனை நேரம் இந்த ஆசை தீர்றதுக்குள்ளே அதை சாப்பிட்றணும். ஆனாலும் அது சாப்பிட்டோம்னா அது கரைஞ்சி போகுமே, என்ன பண்ணுறது? அப்படியே பிள்ளைகள் வச்சுக்கிட்டே திரியுங்க. இதெல்லாம் ஒரு காலம். இப்போ சாக்லேட் வந்துச்சு. சாக்லேட்னால் இப்படி ஓப்பனாக இருக்காது, ஒரு ஜருகை தாளில், கலர் தாளில் உள்ளே வச்சு சுற்றி இருப்பாங்க. அதை பிரித்து சாப்பிட்லாம், பாதுகாப்பாக ஹைஜீனிக்காக வந்துச்சு. அப்புறம் இப்போ இருக்க சாக்லேட்லாம் பார்த்திங்கன்னா பழைய தேன் மிட்டாய் மாதிரியே உடைச்சா உள்ளே சாக்கோ இருக்குது. அது உள்ளே ஒழுகுது, அது தண்ணியாக இருக்குது, திரவமாக இருக்குது. பிரமாதம். பிஸ்கட் எது சாக்லேட் எதுன்னு தெரியாத அளவு கூட இப்போ சாக்லேட் வந்துருச்சு. பெரிய பெரிய பார், டிட்டர்ஜென்ட் பார் மாதிரியே இருக்குது சாக்லேட் பார்கள். அது பெரிய அட்டைப்பெட்டிக்குள்ளே வச்சு 1 டஜன் 2 டஜன் போட்டு விற்கிறாங்க. அன்றைக்கி ஒரு பார்க்கு, அது ஒரு சின்ன பையன், 5 வயசு பையன் உட்காந்து ஒரு பெரிய பார் கொண்டு வந்தான். உள்ளே 12 சாக்லேட் இருக்கும், பாராக நீளமாக இருக்கும். அதை எடுத்து ஒவ்வொன்றா சுவைச்சு சாப்பிட ஆரம்பித்தான். அவன் ஒன்று எடுத்து சாப்பிடும் போதே எதிர்த்தாப்பில் ஒரு பெஞ்சில் அந்த பார்க்கில் ஒரு பெரியவர் உட்காந்தார். பார்த்து அப்படியே வேடிக்கை பார்த்தார். இந்த பையன் யாரையும் கண்டுக்கல. இவர் பார்க்குறாரே அப்படின்லாம் ஒன்றும் அவன் வெக்கப்படலை. ஒன்று எடுத்து அழகாக சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்து 2வது சாக்லேட்டை தான் அவன் பாட்டுக்கு சாப்பிட்டான். அது தீர்ந்தோடனே 3வது சாக்லேட்டை தான். 3வது சாக்லேட் தீர்றதுக்குள்ளே 4வது எடுத்து 2ஐயும் கடிக்க ஆரம்பித்தான். விதவிதமாக சாப்பிட ஆரம்பித்தான். உடனே அவர் அங்கேருந்து எந்திரிச்சு இந்த பையன்கிட்ட உட்காந்தார். தம்பி, சாக்லேட்டாக சாப்பிட்றீங்க? ஆமாம். ரொம்ப சாப்பிடாதீங்க தம்பி. ஒரு நேரத்துக்கு 1 சாப்பிட்லாம், 2 சாப்பிட்லாம். ஒரே நேரத்தில் 12 சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உடம்பு குண்டாயிரும், ஒபிசிட்டி வந்துடும். அப்புறம் நோய் வந்துடும் சின்ன வயசுலேயே. அதனால் என்ன பண்ணுங்க, சாக்லேட்லாம் சாப்பிடாதீங்க, பல்லு கெட்டு போகும், சொத்தை விழுந்துடும், பூச்சி வச்சிரும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தார். இவன் அப்படியே பார்த்துட்டு, சார், எங்கள் தாத்தா 107 வயசு வரைக்கும் வாழ்ந்தார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஒரே வார்த்தை பேசினான். டேய், என்ன 107 வயசு வரைக்கும் இவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டு வாழ்ந்தாருன்றியா அப்படின்னு அவர் கோபமாக கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், 107 வயசு வரைக்கும் வாழ்ந்தாருன்னா அடுத்தவங்க விஷயத்தில் அவர் என்றைக்குமே தலையிட்டது கிடையாது, அதனால் நிம்மதியாக வாழ்ந்தார் அப்படின்னு அடுத்த இருக்க சாக்லேட்டையும் சாப்பிட ஆரம்பித்தான். என்ன அர்த்தம்? உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். எங்கள் தாத்தா மாதிரி பல்லாண்டு வாழணும்னா மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்தான் பாருங்கள். கிரேட்டு. இந்த காலத்து தலைமுறை அப்படியெல்லாம் இருக்குது. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்.